मध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கண்ணபிரான் குழலூதுகின்ற அந்த இனிமையிலே ஈடுபட்ட திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய கோபிகைகள், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அப்சரசுக்கள் மற்றும் உண்டான பெண்கள், இன்னும் தும்புரு நாரதர் முதலானவர்கள், அங்கே இருக்கக்கூடிய இன்னும் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கந்தர்வர்கள், மேல் லோகங்களில் இருக்கக்கூடிய கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் என்று எல்லாரும் கண்ணபிரானுடைய குழலோசையிலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு வருகின்றார் பெரியாழ்வார் திருமொழி 3ஆம் பத்தினுடைய 6ஆம் திருமொழியிலே. அதிலே 9வது பாட்டு. அந்த பாட்டிலே என்ன தெரிவிக்கின்றார் என்றால், திருவாய்ப்பாடியிலே இருக்கிற மான்கள் எல்லாம் கூட கண்ணபிரானுடைய குழலோசையிலே மயங்கி நின்றன என்று தெரிவிக்கின்றார். செங்கமல மலர்சூழ் வண்டினம் போலே சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் ஊதுகின்ற குழலோக வழியே கடங்கள் மேய்க மறந்து மேய்ந்த கொள்ளும் கடவாய் வழிதோரா இரண்டு பாடம் துறங்கா குடவையரா எழுது சித்திரங்கள் போல நின்றனவே. கண்ணபிரான் குழலூதுகின்றான் என்னால் அவன் எப்படி இருக்கிறான் என்றால், திரண்டெழு தழைமழை முகில் வண்ணன் என்று திரண்டு எழுகின்ற, அதாவது திரண்டு தழைத்து எழுகின்ற மழை முகில், நன்றாக நீரை பருகின்ற இருக்கின்ற காலமேகம் போலே அப்படி இருக்கக்கூடிய முகில் வண்ணன் என்றால் அந்த நிறத்தை உடையவன் கண்ணபிரான் என்று, மேகம் போலே கருத்தவன் என்று அவனை தெரிவித்தார். அதற்கு மேலே அவன் எப்படிப்பட்டவன் என்றால், செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டிருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் என்று அவனுடைய சுருண்டு இருண்ட குழல், அந்த குழல் எப்படி இருக்கிறது என்றால் கண்ணங்கரேல்னு இருக்கிறது. ஆனால் அவனுடைய திருமுக மண்டலம் அது எப்படி இருக்கிறது என்றால் தாமரை பூ போலே இருக்கிறதா. அப்படி சுருண்டு இருண்டு குழல் தாழ்ந்த முகத்தான், அதுல செங்கமல மலர் சூழ் வண்டினம் போலே சுருண்டிருண்டா என்று தாமரையெல்லாம் வண்டுகள் மொய்த்து கொண்டிருப்பது போலே அவனுடைய தாமரை போன்ற திருமுகத்திலே அந்த குழல்கள் இருக்கின்றன என்று கரிய குழல்களை அப்படி வண்டுகளுக்கு ஒப்பிட்டு சொல்லுகின்றார். இப்படி சுருண்டு இருண்ட குழல் தாழ்ந்த முகத்தான் அவன் ஊதுகின்ற குழல் என்று அவன் குழலை ஊதினான், புல்லாங்குழலை ஊதினான். ஊதினால் அந்த குழலோசை வழியே என்கிறார். அந்த குழலோசை எல்லா இடத்திலும் பரவுகின்றது. யாருடைய காதிலே விழுந்தது என்றால், அந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய மான்களினுடைய காதிலே விழுந்ததாம் அவை. அந்த மான்கள் அவைகள் என்ன, மருண்டுமான் கணங்கள் மேய்கை மறந்து, அதாவது மான்கள் எல்லாம் என்ன செய்யும் என்றால் ஓரிடத்திலே ஒரு நிமிடம் இருக்கவே இருக்காது. ஏனென்றால் எல்லா பிராணிகளும் அந்த மான்களுக்கு விரோதிகள் ஆகையினாலே எந்த சமயத்திலே எந்த விரோதி நம்மை வந்து அடித்து தின்று விடுவானோ என்ற அச்சத்தாலே அது துள்ளி குதித்துக் கொண்டு ஓடிக்கொண்டே இருக்குமா. ஆனால் இப்பொழுது அந்த மான்கள் இந்த கண்ணனுடைய குழலோசையை கேட்டவுடனே என்ன செய்தன என்று கேட்டால், மருண்டு மான் கணங்கள் மேய்கை மறந்து, அந்த மான் கூட்டங்கள் எல்லாம் தாங்கள் புல்லை மேய வேண்டுமே அதை மறந்து விட்டனவா. ஏற்கனவே புல்லை மேய்ந்திருக்குமே என்றால் மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோறான், மேய்ந்த புல்லை அசையிட்டு உள்ளே தள்ளுவதற்கு பதிலாக அப்படியே வாயை பிளந்து கொண்டு அந்த குழலோசையிலே மயங்கி நின்றபடியினாலே மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோறா என்று வாய் வழியாக அப்படியே வழிந்து விட்டன. அதற்கு மேலே இரண்டு பாடும் துளுங்கா உடைபெயரா, ஓரிடத்திலும் இந்த பக்கம் அந்த பக்கம் அசையவே இல்லை மான். வலது பக்கம் இரண்டு பாடும் என்றால் வலது பக்கம் இடது பக்கம் என்று எப்பொழுதும் அது அசைந்து கொண்டே இருக்குமே அந்த மான். ஆனால் அது துளுங்கா என்றால் அசையாமல் நின்றது, புடைபெயரா இருந்த இடத்தை விட்டு நகராமல் நின்றது. வெகு தூரத்திலிருந்து பார்ப்பவர்களுக்கு அவை எப்படி தெரிந்தன அந்த மான் கூட்டங்கள் என்றால், எழுது சித்திரங்கள் போல நின்றனவே, சித்திரத்திலே எழுதி வைத்தார் போல அவை இருந்தன என்று தெரிவிக்கின்றார். அதாவது சித்திரத்திலே எழுதுகின்றது என்னால் எப்படி இருக்கும்,
அந்த மான்கள் எல்லாம் அப்படியே ஆடாமல் அசையாமல் இருக்கிறத பார்த்தா இது நிஜமான மான் அல்ல, ஏதோ மான் படம் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கும்படியாக அப்படி அசையாமல் நின்றன என்று இந்த 9வது பாசுரத்திலே அந்த மானினுடைய நிலையை வர்ணித்தார். அடுத்தபடியாக 10வது பாசுரத்திலே என்ன வர்ணிக்கிறார் என்றால், திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய அந்த மனுஷர்கள் இந்த திரியக்குகளான மான் போன்றவைகள் ஈடுபட்டது ஆச்சரியம் அல்ல. அங்க இருக்கக்கூடிய ஸ்தாவரமான மரங்களும் கூட கண்ணபிரானுடைய குழலோசையை கேட்டு ஈடுபட்டன என்று அதை அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மயில் பேரி அணிந்து கட்டினம் கொடுத்த பீதகவாடை அருங்கல உருவினாயர் பெருமான் அவன் ஒருவன் குழலூதின போது மரங்கள் நின்று மருதாரைகள் வாழ மலர்கள் வேடம் பலர் கொம்புகள் நாழ இரங்கம் கோம்பம் திருவான் நின்ற பக்கம் நோக்கி அவரையும் குணமே. ஊதுகின்ற கண்ணன், குழலூதுகின்ற கண்ணன் எப்படி இருக்கின்றான் என்றால் மிக அழகாக இருக்கின்றான். கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து என்று கரிய கண்களை உடைய மயில் பீலி அதை தன்னுடைய குழலிலே அணிந்திருக்கிறான் கண்ணன். கண்ணனுக்கு என்று தனியான ஒரு அலங்காரம் அல்லவா அது, மயில் பீலியை தன்னுடைய திருமுடியிலே அணிந்து கொள்ளுதல். இப்படி கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கட்டி நன்குடுத்த பீதக ஆடை என்று நன்றாக கட்டி உடுத்த பீதாம்பரம் பீதக ஆடை, அதற்கு மேலே அருங்கலம் என்று அற்புதமான ஆபரணங்களை எல்லாம் அவன் சாத்தி கொண்டிருக்கிறான். இப்படி அருங்கல உருவின் ஆயர் பெருமான், இடையர்களுக்கெல்லாம் தலைவனாயிருக்கிற அந்த கண்ணபிரான் அவன் ஒருவன் குழல் ஊதின போது எதை வர்ணிப்பது? அவனுடைய அழகை வர்ணிப்பதா, அல்லது அவன் ஊதின குழலினுடைய இனிமையை வர்ணிப்பதா, அல்லது ஊதுகின்ற காலத்திலே அவன் நடந்த நடையினுடைய அழகை வர்ணிப்பதா என்று தெரியாமல் திண்டாடுகிறார் பெரியாழ்வார். இங்கே கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து கட்டி நன்கொடுத்த பீதகவாடை அருங்கல உருவினாயர் பெருமான் அவனொருவன் குழல் ஊதின போது என்ன ஆயிற்று என்றால், மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும். கீழே தேவர்கள் மயங்கினார்கள், கிண்ணறர்கள் கிம்புருடர்கள் என்று அவர்கள் மயங்கினார்கள், மனிதர்கள் மயங்கினார்கள், விலங்குகள் பறவைகள் என்று சொன்னவர் இந்த பாசுரத்திலே அந்த ஸ்தாவரங்களான மரங்களும் மயங்கின. என்ன செய்தன? மரங்கள் நின்று மதுதாரைகள் பாயும். அந்த மரத்திலிருந்து அப்படியே தேன்கள் எல்லாம் பெருகின்றனவாம். மது தேனானது தாரை தாரையாக அப்படி பெருகித்தான். அதற்கு மேலே மலர்கள் வீழும். அவர்கள் எப்படி தங்களுடைய சந்தோஷத்தை காட்ட முடியும்? அந்த மரங்கள் மனிதர்களானால் ஆடலாம் பாடலாம் அசையாமல் நிற்கலாம், கண்களிலே கண்ணீர் பெருக்கலாம். இந்த மரங்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை எப்படி காட்டின? மதுவை பெருக்கி காட்டின, மலர்களை வீழ்த்தி காட்டின. மலர்கள் வீழும் வளர் கொம்புகள், மேலே வளர்ந்திருக்கிற கொம்புகள் எல்லாம் அந்த குழலோசையை காட்டி அப்படியே தாழும் என்கிறார். கீழே அப்படி தாழ்ந்து நின்றனவாம். இறங்கும் கூம்பும், திருமால் நின்ற பக்கம் நோக்கி அவை கூம்பும் என்னார். அப்படி கண்ணபிரான் எந்த இடத்திலே குழலூதி கொண்டிருக்கிறானோ அந்த இடம் வழியாக அப்படியே அந்த மரங்களுடைய கலைகள் எல்லாம் அப்படி அசைந்தன. இன்றைக்கு கூட விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறார்கள், இசைக்கப்பட்டால் செடிகள் எல்லாம் கூட அந்த பக்கமாக திரும்புகின்றன என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். உண்மையிலே ஆழ்வாருடைய பாசுரத்திலே அது சொல்லப்படுகின்றது. கண்ணனுடைய குழலோசையை கேட்டு அவன் நின்ற பக்கம் நோக்கி அவை கூம்பும் என்கிறார். அப்படியே கைகளை கூப்பிக்கொண்டு அந்த மரங்கள் நிற்கின்றனவாம். இவை அவை செய்யும் குணமே. அந்த திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் இப்படி செய்தன, இந்த காரியங்களை செய்தன என்று மரங்களும் கூட கண்ணபிரானுடைய குழலோசையிலே ஈடுபட்டன என்று சொல்லி வர்ணிக்கிறார் பெரியாழ்வார். இப்படி கண்ணன் குழல் ஊதினான். இதுதான் நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீர் இதோர் அற்புதம் கேளீர் என்று தொடங்கி அந்த கண்ணபிரானுடைய குழலோசையை வர்ணித்த பெரியாழ்வார் இந்த 10 பாசுரங்களில் வர்ணித்த பெரியாழ்வார். அடுத்தபடியாக 11வது பாசுரத்தில் இந்த 10 பாட்டை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார். என்ன தலை கட்டுகிறார்? கோவிந்தனுடைய கோமளவாயில் குழல் முழஞ்சுகளினோடு குமிழ்த்து குழித்தெழிந்த வமுத புனல் நன்னை குழல் முழக விளங்கும் புதுவைத்தோன் விட்டொலித்தன் விரைத்த தமிழ் வல்லார் உடல கண்ட உடிர் வாயினராகி சாதி
கண்ணபிரான் குழலூதினானே அவன் எப்படிப்பட்டவன் என்னால் குழல் இருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சி என்று மிகவும் கருத்த குழலை உடையவன் இந்த கண்ணபிரான். அவன் கோவிந்தன், பசுக்களை எல்லாம் மேய்க்கிறவன். அப்படிப்பட்டவனுடைய கோமள வாய், கோமளம் என்னால் மிகவும் மென்மையான அர்த்தம், மிகவும் மென்மையான வாய் என்னால் அந்த மென்மையான வாயை கொண்டு இப்படி புல்லாங்குழல் ஊதினான். அப்படி கோமள வாயில் அவன் என்ன செய்தான்? குழல் முழைஞ்சிகளினூடு, இந்த குழலிலே இருக்கக்கூடிய புல்லாங்குழலிலே இருக்கக்கூடிய முழைஞ்சி என்னால் அதனுடைய துளைகள், அந்த துளைகளோடு குமிழ்த்து கொழித்து இழிந்த அமுத புனல், அங்கிருந்து வந்த அந்த இசை அது எப்படிப்பட்டது என்னால் அமுத புனலாக, அப்படியே புனல் என்னால் அந்த நதியில பெருக்கெடுத்து வரக்கூடியவை, அது அமுத புனலாக அந்த துளைகள் வழியாக வந்த அந்த இனிமையான இசை, அந்த குழல் முழவும் விளம்பும் புதுவைக்கோன் என்று இப்படி குழலெல்லாம் விளங்கும்படியான ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவரான விட்டு சித்தன் பெரியாழ்வார் விரித்த தமிழ், அவர் அருளி செய்த இந்த 10 பாசுரங்களை வல்லவர்கள் அவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் அழகான தொண்டை அமையும். அவர்களும் இனிமையாக பாடக்கூடிய ஒரு மிழற்றை அடைவர்கள். குழலை வென்ற குளிர் வாயினராகி புல்லாங்குழலை காட்டிலும் இனிமையான தொண்டையை உடையவர்களாக, மிழற்றை உடையவர்களாக அவர்கள் ஆவர்கள் என்கிறார். அதற்கு மேலே அப்படிப்பட்ட தொண்டையை கொண்டு மிழற்றை கொண்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எம்பெருமானுக்கு திருக்கோவில்களிலே திருப்பல்லாண்டு பாட வேண்டுமா? அப்படி பல்லாண்டு பாடுபவர்களுக்கு என்ன பெயர் என்றால் சாது கோஷ்டியார் என்று பெயர். அங்கே இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய அத்தியாபக கோஷ்டியார். இன்றைக்கும் திருவரங்கம் பெரிய கோவிலிலே ஸ்ரீரங்கநாதனுக்கு திவ்ய பிரபந்தம் சேவிக்கின்றவர்களுக்கு சாது கோஷ்டியார் என்றுதான் பெயர். அந்த கோஷ்டியிலே உள்கொள்ளப்படுவர் என்று குழலை வென்ற குளிர் வாயினராகி சாது கோஷ்டி உள்கொள்ளப்படுவார் என்று நல்ல கோஷ்டியிலே, அந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய கோஷ்டியிலே இவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவர் என்று இதையே பயனாக சொல்லி இப்படி தலை கட்டுகின்றார். இன்னும் பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் தொடர்கின்றன. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.